வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் இமேஜஸ். அஸ்திரம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்திரம் அரவிந்த் ராஜகோபால் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஷாம், நிரா, நிழல்கள் ரவி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் ஆள் நடமாட்டம் இருக்கும்போது பட்டப்பகல்லையே ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு கத்தி எடுத்து தன்னோட வயிற்றுல கிழிச்சிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இன்ஸ்பெக்டர் அகிலனா வரக்கூடிய ஷாம் வந்து இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. விசாரணையில தான் அவருக்கு தெரிய வருது, இதே மாதிரி சென்னை, மதுரைன்னு வேற வேற இடங்கள்ல இன்னும் 2 பேர் இதே மாதிரியே தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 3 இன்சிடென்ட்டும் தற்கொலையா இருந்தாலும் எப்படி இந்த 3 ஒரே பேட்டர்ன் நடந்திருக்குது, இவங்களுக்குள்ள என்ன மாதிரி தொடர்பு இருந்திருக்க முடியும், இது தற்கொலை தானா அல்லது இதுக்கு பின்னாடி வேற யாராவது செயல்படுறாங்களா, இந்த மாதிரி கேள்விகளை நோக்கி விசாரணை நகருது. இன்ஸ்பெக்டர் அகிலனா வரக்கூடிய ஷாம் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அஸ்திரம் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது வந்து இதோட பேசிக் ஐடியா தான். ஒரு 3 சூசைட் நடக்குது, 3 ஒரே மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தற்கொலை அப்படிங்கிறது வந்து வேற வேற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் வந்து ஒரு கத்தியால வயிற்றுல குத்தி கிழிச்சிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க, அதுல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மொரோவர் இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் ஓவர்ல ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஒன்று போடுறாங்க. நமக்கு ஒரு புக்கை பத்தின ஒரு ஸ்டோரி ஒன்று வருது. அதுக்கும் இந்த கேஸுகளுக்கும் ஒரு சின்ன ரெலவன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுனால நமக்கு வந்து பெருசா எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாம ஆனா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணதுல இந்த பிகினிங் சீக்வன்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அடுத்ததா ஆக்டர் ஷாம் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். இந்த ஸ்கிரிப்ட் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சதே ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல ரொம்ப நல்ல கேரக்டர். இந்த முழு படத்தையுமே தன்னோட தோல்ல தான் தூக்கி நகர்த்தி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர், ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டர் பத்தி பார்த்தோம்னா, இவர் ஒரு இன்ஸ்பெக்டரா வராரு. ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி ஆகி மெடிக்கல் லீவ்ல தான் இருக்காரு. மெடிக்கல் லீவ்ல இருந்துகிட்டே இந்த கேஸை வந்து கொஞ்சம் அன்அபிஷியலா விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்குது. இந்த மாதிரி அன்அபிஷியலா சில விஷயங்கள் டீல் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சில கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கேஸ் சம்பந்தமா நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதுல இவருக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க எல்லாம் வந்து அவங்க சில விஷயங்கள் உள்ள சொல்றது பண்றது, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ். இன்னொரு பக்கம் அவரோட பர்சனல் லைஃப் பார்த்தோம்னா, அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டுமே இருக்குது. இப்படி பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதை வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு ஷாம் அவர்கள். அவரோட அப்பியரன்ஸும் சரி, ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸ்டண்ட் சீக்வென்சஸ்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ஆக்டர் அருள் டி சங்கர் அவர்கள் தான். இவரை நம்ம நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல பார்த்திருப்போம். இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷாமோட மேல் அதிகாரியா வராரு. அவரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டு அங்க நடக்கக்கூடிய அபிஷியலான விஷயங்களை வந்து ஷாம் கிட்ட எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான். அதை வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான எல்லா விதமான குவாலிட்டிஸுமே இவருக்கு இருக்குது. நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இவருக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கான்ஸ்டபிள் சுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராரு, ஷாமோட அசிஸ்டன்ட் மாதிரி. இந்த கேஸ்ல அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே ப்ராசஸ்லாம் கொண்டு போறாரு. அவருக்கு இது முதல் படம் தான், பட் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல, அவ்வளோ நேச்சுரலா ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. அடுத்ததா நிழல்கள் ரவி ஒரு முக்கியமான கீ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, இதே மாதிரி கேரக்டர் அவர் நிறைய படங்களை பண்ணிட்டாரு அப்படிங்கறனால பெரிய அளவு நமக்கு இம்ப்ரெசிவா இல்ல. இதை தாண்டி ஷியாமோட வைஃப், அந்த கான்ஸ்டபிள் சுமந்தோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த படத்தோட ஐடியா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஹாரர் அந்த மாதிரி படம் பண்றதுக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவா தான் அது இருந்துச்சு. அப்படியான ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் நம்மளால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாத மாதிரி என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போன வகையில் ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே கிரிப்பாகவும் எங்கேஜிங்காகவும் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சுமே அதே ஃப்ளோல தான் போயிட்டு இருந்துச்சு அன்டில் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வர வரைக்கும். இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் வந்து ஃபிளாஷ்பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்கும். ஒரு கீ கேரக்டர், வில்லன் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எப்பவுமே இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை டீல் பண்ணியிருக்காங்க. அது இது வரைக்கும் பெரிய அளவில் நம்ம படங்களை பார்க்காத ஒரு விஷயம் தான். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓவரா எலாபரேட் பண்ணி கொஞ்சம் லேக் ஆக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீக்வன்சஸ்ல காட்டப்படக்கூடிய ஐடியா வந்து ஓகே, நான் வந்து இப்பெல்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்ல, கண்டிப்பா நடக்கும் தான். பட் அதை வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய லேக் இருந்ததை தான் நம்ம பார்த்தோம். மொரோவர் அந்த சீக்வன்ஸ் சொல்லப்பட்ட விதமும் வந்து கன்வின்சிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இல்ல. அந்த ஒரு காரணத்தினாலே ஃபிளாஷ்பேக் நமக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. அடுத்ததான் இந்த படத்தோட டைட்டிலே அஸ்திரம் தான். அஸ்திரம்னா ஆயுதம். ஸோ என்ன ஆயுதத்தை வந்து இந்த கில்லர் யூஸ் பண்றான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கொஸ்டினா படம் முழுக்கவே போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அது என்ன ஆயுதம் அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் படத்துக்குள்ள இருக்குது. பட் அது எலாபரேட்டா சொல்லாததும் ஒரு பெரிய குறையா தான் பட்டுச்சு. மெஸ்மரைசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்றது மட்டும் சொல்லிருக்காங்க தவிர்த்து அது என்ன, எதனால் அப்படி பண்றாங்க, எப்படி அப்படி பண்ண முடியும், யாரால அதை பண்ண முடியும், அதுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற எந்த டீடைலுமே இல்லை. என்ன சொல்ல போனா படம் முடியும் போது அதை வந்து பார்ட் 2ல வந்து சீக்வல்ல சொல்ற மாதிரியான ஒரு எண்டோட தான் படத்தை முடிச்சிருக்காங்க. முழு படமுமே அதை சுத்தி நகரும் போது அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணாம பார்ட் 2க்கு லீடா வைக்கிறது
அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உடன்பாடான விஷயமா இல்லை. அடுத்ததாக குறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபிளாஷ்பேக் கொஸ்டின்ஸ் ஒரு பெரிய லாகாக இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு சில காட்சிகள் ரைட்டிங் லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு அஸ்திரம் படம் வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக தான் வந்திருக்குது. மோரோவர் ஷாம் அவர்களுக்குமே ஒரு கம்பேக் படமாக வந்திருக்குனே கூட சொல்லலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் அஸ்திரம் மூவி. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது எது மேலும் டப்பு டிப்பு டப்பு ஏதோ ஒன்று பண்ணாரு. நீங்க எனக்கு அமைதியாக தான் இருக்கணும். நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ how funny is அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிமிக்ரி. அந்த குதிரையை நடிக்க வச்சிருப்பாரு சார். எப்படிதான் டைமிங் ஒன்னு பிடிக்கலாம் சார். குதிரையை வா குதிரை நீ நான் சொல்ற மாதிரி அங்க ஐஸ்வர்யா மேம் இருப்பாங்க. அதுவும் டயலாக் என்னன்னு. சரி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். வாங்க 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 சார். அந்த குதிரையை பத்தி தானே. அந்த குதிரை மாதிரி இருக்கிறவரை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். அந்த குதிரையே நீங்க தான் சார். வீரதீர சூரன், I think you need no introduction for anybody who is sitting down here. And வந்துட்டு முதல்ல நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन சார். இங்க யாரெல்லாம் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சார் 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 எனக்கு இது ஒன்று சொல்லணும் சார். இவரை பத்தி இது நம்ம அப்படியே நடிச்சது ஏதாவது ஒன்று பார்த்துட்டு மனசார அப்படி என்ன மனுஷன் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ண அதை விட நீ வந்து இந்த வடை சாப்பிட்டு அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் கேட்டு சார் நான் உங்களை பாராட்டு வந்து விட மாட்டாரு. இன்டர்வியூல விடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரை பிடிச்சு வச்சு உங்க ஐடியா இது உங்களை பிடிச்சு வச்சுட்டு பேச சொல்லிடும். ஃபர்ஸ்ட் பேசுறது சார். ஃபர்ஸ்ட் வந்து ஐ நோ உங்க பெர்மிஷன் ஒரே வாட்டி வாங்கிட்டு இவருடைய முந்தைய படத்துல ஒரு பாராட்டு மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த இயல் இசை நாடகம் அண்ணனுக்கு நான் அப்புறமா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க. எனக்கே புரியல. அது மூணையும் கொண்டு வந்து ஒரு நேர்கோட்டில் நிறுத்தியிருப்பாரு பாருங்க. அந்த படத்துல ஒரு குதிரை மேல ஒரு சீன்ல பொன்னியின் செல்வன் சார். தேங்க்யூ என்ன சார் ஐ திங்க் அது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அந்த குதிரையை நடிக்க வச்சிருப்பாரு சார். எப்படிதான் டைமிங் ஒன்று பிடிக்கலாம் சார். குதிரையை வா குதிரை நீ நான் சொல்ற மாதிரி அங்க ஐஸ்வர்யா மேம் இருப்பாங்க. அதுவும் டயலாக் என்னன்னு யாரா இவர் ஏன்டா நம்மளை இப்படி பண்றாரு ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி. உங்களை தவிர வேற யாரையுமே அந்த ஒரு கேரக்டர்ல எங்களால யோசிக்கவே முடியாது சார். you're a blessing for all of us. Thank you. You know, definitely. சரி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன்.